ஆனா இது ஓப்பனாவே நான் கேட்கிறேன். ரெண்டா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கே இப்போ ப்ரொமோஷனே நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் இப்போ நிறைய பேர் பண்றாங்க. பர்சனலாக தாக்குற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து பர்சனலாக நம்ம மைண்ட் செட்டு தான். இப்போ எனக்குன்னா தளபதி சொன்னது இந்த படத்தோட ட்ரெயிலரில் பார்க்கும்போது பல கிஸ் சீன்ஸ் வந்து இருந்தது. எனக்கு இப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டேன் அவன் கூட சொன்னா அப்பப்போ உண்மையாக சொல்லிடுவாரு தான் பிரச்சனை. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரிக்ரெட் பண்ணது தான், நான் வந்து பிக் பாஸ் போயிருக்க கூடாது. இப்போ வரைக்குமே இப்போ நான் காலைல ஒரு வீடியோ போட்டேன்னா கமெண்ட்ல பிக் பாஸ் இழுத்து அது வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லைஃப் ரிக்ரெட்னு நீங்க நினைப்பீங்க? நம்ம மேரேஜ் பண்ணது ரன்னிங் மேரேஜ், லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணான். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நான் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா பேசியிருக்க முடியும். அவங்க வீட்டில் லோன் போட்டு தான் படம் எடுத்திருக்கான். பர்சனல் அதாவது ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இந்த பணத்தில் ப்ராஜெக்ட் நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு முழு காரணம் அவன் எடுத்த ரிஸ்க்கு, அவங்க ஒய்ஃபும் அவனுக்குமான மனசு தான். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட டியர் நதி படத்துடைய டீம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நாங்கள் பேசலாம். வணக்கம் எல்லாரும். உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு கேட்கணும்னு நினச்சது, ஜென்ரலாகவே ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது, அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், ரொம்ப லோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே நம்ம படம் ஒரு ஆர்ட் படம் தானே அனுப்புவாங்கங்கிறது. சரி, இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்கிற ஐடியா யார் கொடுத்தது? இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணது. ஓகே, தான் பண்ணியிருந்தோம். படத்தில் பேசுனது இப்போ மொராலிட்டியை பிரேக் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று பேசுகிறோம்ல, அதுக்காக தான் இது பண்ண. ஆனால் அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த இது இந்த மாதிரி படம் வந்து ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகுது. எங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. நாங்களே ஆனால் அதான் கேட்டேன், ஐயா நம்ம படமா? நமக்கு தெரியும் இல்லை, ஃபெஸ்டிவல்னா ஆர்ட் ஃபிலிம் இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகும். நம்ம கமர்ஷியல் இதில் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு கேட்டேன். அவருக்கும் ஷாக்கு, எங்களுக்கும் ஷாக்கு. பட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருச்சு, நிறைய இது. அதான் நிறைய ரிவ்யூஸ் அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட்லேயே வரும்போது பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது? சந்தோஷம்தான். எனக்கு நான் நிறைய ஃபெஸ்டிவல் படம் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் அது எப்படி படம் எடுப்போம். டைலாக் இருக்காது. நான் சூப்பரான ஒரு படம் பண்ணேன். அது சிவாங்கிற கேரக்டர் அந்த டைட்டில் ரோல் மாதிரி இருக்கும், போக்ரி தர்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படத்தில் டைலாக் இருக்காது. நான் மட்டும் தான் ஆக்டராக இருப்போம். பயங்கர ரேண்டமாக இருக்கும். அதோட எடிட்டர் வந்து பயங்கரமான எடிட்டர் இருப்பார். அவர் சூசைட் பண்ணி செத்து போனார் ரீசெண்டாக. இந்த மாதிரி ஆட்களாக தான் இருப்பாங்க எல்லாம். அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது பயங்கர ஜனரஞ்சகமான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெஸ்டிவல் போகுது, நல்லா பண்ணுதுங்கிறப்ப எனக்கு அதில் அவர் சொன்ன மாதிரி ரைட்டிங்கில் இருக்க அந்த மொரால் இது சம்மந்தமான ஏரியாக்காக தான் ஃபெஸ்டிவல் ஆகும். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஃபெஸ்டிவல் ஃபிலிமாக வந்து இது மாறுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததா? எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து கேட்கல. ஸோ அந்த டீமில் டேரக்டர்ஸ் கூட நான் இந்த நான் மூவி நடிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் சொன்னேன். இப்படி சொல்லலை, ஒன் லைன் சொல்லும்போது நான் சொன்னேன் அவங்க ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டேன், அவார்ட்ஸ்லாம் என்கிட்டேன். ஃபெஸ்டிவல் போயிட்டா இந்த மாதிரி கமர்ஷியல் மாதிரி இருக்கு நீ சொல்லும்போது, எப்படி இது ஃபெஸ்டிவல் போயிட்டு? நான் சொன்னேன் தெரியல, பட் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டே இருக்கு, அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு, ஆனால் எப்படி அது வந்து எனக்கு தெரியாது சொன்னேன். ஓகே, மோஸ்ட்லி இப்போ நம்ம ஃபெஸ்டிவலில் ஒரு படம் ரெகனைஸ் பண்ணுறாங்கன்னா படம் வந்து ரூட்டடாக இருக்கணும்னு. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட ஐடியாவாக வந்து அது ரொம்ப ப்ராடாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அவங்களும் கொஞ்சம் கடைப்பிடிப்பாங்க யூனிவர்சிட்டியில். இதில் வந்து அந்த இது இருந்தது. நம்ம ஒரு படத்தில் வந்து ஒரு மாஸ்குலினிட்டி கிரைசிஸ் பற்றி பேசுகிறோம், மொராலிட்டியை பிரேக் பண்ணி ஒன்று சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சப்டெக்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் கமர்ஷியலாக என்னென்ன நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணியிருக்கிறது மட்டுமே. ஆனால் பேக்ரவுண்டில் பேசுகிறது எல்லாமே சீரியஸான லைஃப்பை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் அங்கே ஃபெஸ்டிவலில் வந்து அவ்வளோ ரெகக்னேஷன் கிடைச்சது. ஹீரோக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கீப் ஆன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஹீரோக்கு எந்த மாதிரியான பிரச்சனை? ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனை. படத்துக்குள்ளே கேட்குறீங்க? படத்துக்குள்ளே கேட்குறீங்களா இல்லை நீங்கள் வெளியே சொல்கிறீங்களா? அதையும் ரெண்டு லைன் தான் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஆமாம், படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு ஃபோபியா மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவன் யாருக்கே அதுதான் அது அவனுக்கு போச்சா இல்லையான்றதான் கதையாக இருக்கும். ஸோ அதிலே தான் ட்ராவல் பண்ணியிருப்பான் அந்த ஃபோபியாவில். அவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும். அதாவது ஒரு பர்ஃபெக்ட் லான்ச்சாக அமைஞ்ச மாதிரி ஒரு தாட் இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே இன்ட்ரடியூசிங்னு போடும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் பல இடங்களில் பார்க்க முடியும். உங்களை என்ன சொல்கிறது, வீட்டு பையனாக ஏற்றுக்கிற பல இடங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பிக் ஸ்க்ரீனுக்கு வரும்போது எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்குது. சும்மா அந்த ஃபஸ்ட்டு இது நடிக்கும் போது தெரியல, அப்படியே போய் ஃபஸ்ட்டு அந்த இதில் மோஷன் போஸ்டரில் பார்க்கும் போது தான் கன்னு இந்த புல்லட் ஹீரோனும் போது அப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஹீரோ ரைட்டு அப்படின்ட்டு. அது
ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி டிவிலே வந்துட்டு அந்த சீரியலுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு அது கரெக்டான லான்ச்னு சொன்னீங்களே, உண்மையிலே வந்து இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படமாக கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து மாசா டக்குன்னு பண்ணிட முடியாது, இல்லை எப்படியுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃபை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். நான் அதான் மைண்டில் இருந்தது, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோன்னா அது ஒரு மீட்டில் தான் இருக்கணும் அடுத்தபடி. ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக கமர்ஷியலாக ஆகணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி போகும்போது வெயிட் பண்ண கரெக்டாக வந்தார். இதில் கரெக்டான மீட்டர் இருக்கும், பெருசாகவும் போகாது கீழேயும் இறங்காது, ஒரே மீட்டரில் மதன் ரோல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு படமாக பார்க்கும்போது ஏற்றுப்பாங்க. எனக்கு அந்த பயம் இருக்கும், ஐயோ நம்மளை ஏற்றுப்பாங்களா, இல்லை சீரியல் அந்த இது வந்துருமா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமே அப்பாடா கரெக்டான மீட்டரில் கரெக்டாக இருக்குது, பக்கா ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு பக்காவான ஒரு படம்ன்றது அவுட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு. நைஸ். அண்ட் இந்த டீம் பற்றி சொல்லுங்கள், என்ன சொல்கிறது, அங்கங்கே இவங்களுக்குள்ள கவுண்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அவங்களே விளையாண்டுக்கிறாங்க. ஸோ டீமாக எப்படி இருந்து இவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு? நல்லா இருந்துச்சு. டேரக்டரும் வந்து அவங்களுக்கு பார்க்கக்கூடாதுன்றா, சரி பேசு. அவங்களுக்கு என்ன வேணும், இந்த கிளாரிட்டி இருக்கு. இந்த சீன்ல இந்த மாதிரி நடிக்கிறோம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் போதும், உங்களோட இம்ப்ரவைசேஷன் வேணாம், இதான் எனக்கு வேணும். ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கு, என்ன சீன் என்ன பண்ணணும். சும்மா நீங்கள் ஒன்றும் அந்த கரெக்டாக நான் கொடுக்குறத மட்டும் பேசுங்க போதும் அப்படின்னு. ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கு, என்ன வேணாம் இந்த சீன் என்ன. ஸோ ஈவன் காஸ்டிங் இருக்கும், லைக் எக்ஸாம்பிள் இருக்கும்போது லைக் வேற யார் என்ன பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த கேரக்டர் என்னால லிஃப்ட் பண்ண முடியும்னு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு இப்பவுமே தெரியல அவங்களுக்கு எப்படி தோணுச்சு, லைக் இந்த கேரக்டர்ல என்ன செய்ய முடியும் தெரியல. ஸோ அதாவது அவங்களுக்கு ரொம்ப விஷன், லைக் இந்த மாதிரி தான் வர போறேன் இந்த மாதிரி. ஸோ அது அந்த கிளாரிட்டி கிடைக்கும்போது as an artist very confident. நான் கேட்டேன் பூஜை போட்டப்ப கன்ஃபார்மாக இந்த பொண்ணு தானா, இப்பயும் டைம் இருக்கு ஷூட் ஆரம்பிக்கிற மாத்திரம்னா மாத்திரம். ஏன்னா டைட்டில் ரோலுங்கிறத விட அந்த ரோல் பயங்கரமா இருக்கும். நேரில் பார்க்கும்போது இப்படி இருக்காங்களா, அது ரோல் அப்படியே கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். நேரில் பார்க்கும்போது அப்படிதான் தோணும். எனக்கும் டவுட் எப்படி பார்த்து இது பண்ணாருன்ட்டு. பட் ஆனால் கரெக்டாக அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டா ரோல. எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே சமஸ்தை எங்கெங்கெல்லாம் இதாகணும்னு நினைக்கணுமோ அங்கெல்லாம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மாதிரி பண்ணிட்டா. இல்லை அதான் இவங்க சொல்லும்போது இந்த வடிவேல் அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, என்னை பார்த்தாலே எப்படி அவனுக்கு அது மாதிரி ஒரு தோணுச்சு, அது வந்தோடனே எப்படி கேப்டன் பதவி கொடுக்குறீங்கிற மாதிரி. ஓகே, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ வெரி பிளஸ்ட், லைக் அந்த விஷயம் இருக்கு, அந்த கிளாரிட்டி இருக்கு, என்ன வேணும்னு ஐடியா இருக்கு. ஸோ அதனால as an actor it's a blessing to have a director who has a clarity, so it's easy to work. அப்புறம் எல்லாருமே லைக் he is a very trained acting trainer, so I go and ask இது ஓகேவா என்ன பண்ணணும் இப்படி எல்லாமே. So it's very, we have that confidence, and he is also like ஜாலியா இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி இல்ல அப்படி எதுவும் இல்லை, ஃப்ரீயா என்ன கேட்டாலும் இந்த ஷூட்டிங் டைம்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு ஷூட் இருந்துச்சு, லைக் வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல. ஸோ ஃபுல் நைட் தூங்காதெல்லாம் நெக்ஸ்ட் மார்னிங் ஷூட்டிங் வரும். ஸோ அவ்வளோ டயர்டா இருக்கும். நான் வந்து ஃபுல் எல்லாம் படிச்சுட்டு அவங்க ரிஹர்ஸ் பண்ணலாமா பண்ணட்டுமா அவங்க சொல்லி சரி சொல்லு எவ்வளவு வாட்டி கேட்டாலும் அவங்க லைக் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால லைக் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. லைக் அவ்வளோ என்ன டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தது. நைஸ். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா, ஒரு வீடியோவில் ஒரு அவார்டில் எதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மூஞ்சி நீங்கள் வந்து நீ போகிற டிவிலையோ இல்லை வந்து பார்க்குற தேட்டர்லையோ பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அது இப்போ ஒன்று நடந்து ஆல்ரெடி முடிஞ்சுது, இப்போ செகண்ட் ஒன்றும் நடக்குது. இது எப்படி ஃபீல் ஆகுது? இது மூலியமாக நீங்கள் ஜென்ரலாக இந்த மேனிஃபெஸ்டேஷனை கிண்டல் பண்ணிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நான் ஏன்னா சினிமாவுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது, இங்கே யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது சினிமாவில். ஸோ அப்படி சினிமா மேலே இருக்க லவ்னால உள்ளே வந்துட்டோம். எது மேலே நம்பிக்கை வைக்கன்னா சினிமா மேலே நம்பிக்கை எனக்கு, நான் நம்புறேன் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. இதுதான் இவ்வளோ தூரம் என்னை கூட்டு போகிறது, மேனிஃபெஸ்ட் பண்ணது. அங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பேன், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண எதை பண்ணணுன்னு எடுத்துகிட்டே இருப்பேன். ஆனால் ஏன் எடுக்கிற என்ன டீம் பசங்க இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு கேட்பானுங்க,
அண்ணே கரெக்டாக தான் போகிறோமாண்ணே, இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வருஷத்தில் எல்லோரும் ஒரு இடத்துல இருப்போம் பாரு. ஏன் சொல்லுவேன்னு தெரியாது, எனக்கு நம்பிக்கை, மேனேஜ் பண்ணிடுவேன். நம்ம இங்கே இந்த வருஷத்தில் இங்கே இருப்போம் அப்படின்னு மேனேஜ் பண்ணிடுவேன். கரெக்டாக அதே மாதிரி முடிச்சுட்டு 2 வருஷத்தில் ஆளுக்கு ஒரு இடத்துல, நான் சீரியலு கூட அந்த பசங்க எல்லாமே ஒரு இதில் போயிட்டாங்க. ஸோ அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டு, பிபியாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே எனக்கு அது இருக்கும். இது நடக்கும்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது மேலே நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும்ல, நான் அது நியூஸ் மேலே வச்சுருக்கேன். அப்படி பேசிப்போம் அடிக்கடி. ஸோ அந்த வேலை போயிட்டே இருக்கலாங்கிற ஒரு ஐடியா தான். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிங் கோச் டு ஆக்டிங் இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதில் உங்களுக்கு வந்து ஓகே இது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜோன் வந்துச்சா? ஆக்டிங் தான் கம்ஃபர்டபுள், சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் பேங்கிறதுக்காக ஆக்டிங் கோச்சா, இல்லை அதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்கிற மாதிரியா? எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, முதல்ல ஒரு பேஷன். எங்கள் தேட்டர் குரூப்பில் இருந்தால் நான் வந்து டெல்லி போய் படிக்க போனது. ஸோ அதனால் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். நான் ரெகுலராகவே ரொம்ப வருஷமாக கிளாஸ் இருக்கிறேன். இங்கே சினிமாவில் பண்ணுறதுக்கு காரணம் பேங்கிறது மெயின் ரீசன். ஓகே, ஏன்னா அது போக இன்னொரு மெயின் ரீசன், பேமெண்ட்டை விட இன்னொரு முக்கியமான ரீசன்னா நெட்வொர்க் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட். அதில் நான் ஒரு நெட்வொர்க் ஸ்கில் இது இவ்வளோ கிடச்சுமே அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு ட்ரெயின் பண்ண போகிறப்ப அந்த டேரக்டர் மீட் பண்ணுறோம், அந்த டேரக்டருக்கு நம்ம பண்ணுறதை பார்க்குறாரு. ஸோ நல்ல ஐடியா தான். அப்படி தான் எனக்கு மதராசில் அந்த ரோல் கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கு வந்து ஒரு ஆக்டராகவும் எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கான ஏரியாவும் இதில் தான் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நெட்வொர்க்கிங் நல்லாயிருக்கு, இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நைஸ். ஆனால் அந்த கேரக்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்கான விஷயமா உங்களுக்கு என்னவா இருந்தது? லைக் அது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எது சொல்கிறீங்க? மதராசியில் நான் கேட்குறேன். மதராசியில் தான் நான் முதவே எனக்கு பவுண்டு வாசிச்சிட்டேன். அப்புறம் ஏஆர் முருகன் சார் வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவருக்கு பவுண்டை வாசிச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே சரியாக தான் போகுது. ஸோ அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறோம், அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், இப்படி இருக்கணும், பழைய சிவகார்த்திகேயன் தெரியக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். ஓகே அப்படின்ட்டு நான் போய் திரும்ப கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்து திரும்ப நான் சாரோட டிஸ்கஸ் பண்ணேன். சார் இதெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஓகே இது எதாவது ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை சார் அவர் வர சொல்லுவோம், அவருக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப எஸ்கே வந்தார். அவருக்கு ஒரு வாக்கு, அவர் பாடியில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அப்ளை பண்ணோம். அப்புறம் இப்படி தான் வாக்கு, இப்படி தான் நடக்கிறது, அப்படி எல்லாமே பிரிச்சிட்டோம். எல்லாம் பிரித்து உட்கார வச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கும், பொண்ணு இருக்கப்போ ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கும், 2 மைண்ட் ஜோனாகவும் 2ஆக பிரிச்சிட்டேன். இப்போ அவருக்கு எப்படி இருக்கலாம், இங்கே எப்படி இருக்கலாம். சிலர் கண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சில கண்ணு பார்த்துட்டு கரெக்டாக பார்க்கும், இன்னொரு ஏரியாவில் கண்ணு பார்க்கவே பார்க்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு பிரிச்சிட்டோம், எந்த ஏரியாவுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும். அப்புறம் அவர் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணார். ஆனால் இப்போது எதை உங்கள்கிட்ட கேட்கணும், ஜென்ரலாக ஆன் ஸ்க்ரீனில் அந்த ஒரு லெவலில் இருக்கும்போது நம்மளோட கமெண்ட்ஸை எடுத்துக்குவாங்களாங்கிற ஒரு தாட் எப்போவுமே இருக்கும்ல. நம்ம அந்த ஜோனில் போய் உட்காரும்போது உங்களுக்கு நீங்கள் சஜஷன் சொல்லும் போதாக இருக்கட்டும், இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல போதாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்குவாங்களா? நாட் பர்டிகுலராக நான் கேட்குறேன், எல்லாருமே. இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா ஆக்ட்ரஸுமே இப்போ எஸ்கே தான் என்கிட்ட கேட்டார். எஸ்கே தான் என்னை கொண்டு போய் ஏஆர் முருகன் சாரை மீட் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது தான் என்னை கொண்டு உட்கார வச்சாங்க. அப்புறம் ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்கிரிப்டுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ஆக்டரோட ஆக்டிங் கோச் மாதிரி இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த டைரக்டருக்கு என்ன வேணும். இப்போ சித்தா படத்தில் நான் சித்தார்த்துக்கு வேறு மாதிரி ட்ரெயின் பண்ணோம், அந்த குழந்தைகளுக்கு வேறு மாதிரி பண்ணோம். அதே மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் தேவை கிடையாது. அதில் யாருமே நடித்த மாதிரி தெரியக்கூடாது, அதான் நோக்கமாக இருந்துச்சு. அருண்குமார் சொன்னதே எனக்கு அதுதான், யாருமே நடித்த மாதிரி தெரியக்கூடாது, சித்தார்த் தெரியவே கூடாது, பழைய சித்தார்த் கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்குன்னாங்க. அதுக்கு எவ்வளோ நாள் தேவையோ அதை ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி எல்லா படத்துக்கும் தேவையான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ அந்த படத்தோட நீடை பொறுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இது ஓப்பனாகவே நான் கேட்குறேன், ஜென்ரலாக ஒரு சினிமான்னு வரும்போதே வி கேன் சி லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஒரு படம் வந்து அது மக்கள்கிட்ட சேர்ந்தாலும் சரி, அதை சேர வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி அதிகம் ரீச் ஆகுது. ஜென்ரலாகவே இது எப்படி பார்க்குறீங்க? 2 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கே இப்போ ப்ரொமோஷனே நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா ரீச் ஆகும் அந்த விஷயம் ஓகே. பட் ஆனால் வந்து பர்சனலாக தாக்குற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் அதிகம். ஆமாம், எனக்கு பர்சனலாகவே நிறையா அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுனா பர்சனலாக நம்ம மைண்ட் செட்டு தான். இப்போ எனக்குன்னா தளபதி சொன்னது, எனக்கு தளபதி பிடிக்குன்றனால இக்னோர் நெகட்டிவிட்டின்ற விஷயம் இருக்குது. அப்பப்போ அதை யோசிப்பேன், ஓகே ரைட்டுன்ட்டு. அது பர்சனலாக இது பண்ணும். இல்லை சில பேர் வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க உடஞ்சிருவாங்க, ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ அது அவங்களை பொறுத்தது. அது ஃபஸ்ட்டு போஸ்டராக வந்திருந்ததாக இருக்கட்டும், இல்லை படத்தோட ட்ரெயிலரில் பார்க்கும்போதும் பல கிஸ் சீன்ஸ் வந்து இருந்தது. படிக்கும் போதும் சரி, அதை அவர் சொல்லும் போதும் சரி, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? எனக்கு இப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டேன்னா அவன் கூட சொன்னா அப்பப்போ உண்மையாக சொல்லிடுவார், தான் பிரச்சனை. படிக்கும் போது வந்து எனக்கு அதான் ஷாக்கிங்காக இருந்தது. லிப்லாக்ஸ் ரொமான்ஸினே நான் ஃபஸ்ட்டு படம் அது ஒன்று இருக்கும்.
படிக்கும்போது ஓகே மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த கதைக்கு அது அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த சீனோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது அங்கே அது நடந்தால் தான் இதே அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே ரைட்டு நான் பண்ணி தானே. ஏன்னா இப்படி யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிசின்லாம் இருக்குது, இது அந்த மாதிரிலாம் நிறையா, அது எதுவுமே தெரில எனக்கு. அதை பற்றி நான் யோசிக்கலை. ஏன்னா அந்த சீனோட வெயிட்டேஜுக்கு அதை பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, பேசினா பரவாயில்ல, இது பண்ணால் பரவாயில்ல. பட் ஆனால் சீனை தேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கே கரெக்டான இடம் தான் அப்படின்றது தோணும். அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அது ஓகே. என்ன டேக்கு தான் ஒரு சீக்கிரம் பண்ணிட்டாரு. கிஸ்ஸினுக்கு மோஸ்ட்லி நெர்வஸ் ஆயிடுவார். ஒரு 10-15 டேக்கு போகும். அது அது 10-15 டேக் 10-15 டேக்கா போய்ங்க ஏங்க ஒரு நானும் சீரியஸாக பதட்டமாயிடுறாரு. நாங்கள் இது போஸ்டர் ஷூட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் லுக் டெஸ்ட்டுக்கு. அப்பயே அந்த கிஸ்ஸனுக்குலாம் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்து கிஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். அதுக்கே ரொம்ப பயந்துட்டாரு. மூஞ்சி இதில் வேர்க்க ஆரம்பிச்சு அசிங்கப்படுத்துறாப்லையே. படத்தில் ஆனால் நல்லா பண்ணிட்டாரு. படத்துக்கு கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரிக்ரெட் பண்ணது தான், நான் வந்து பிக் பாஸ் போயிருக்க கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஒரு சீரியல் ஃபேம் வந்தது, ஃபேமிலியோட இது ரிக்ரெட் பண்ணது? இல்லை கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நான் தான் சொன்னேன் இப்போ அது நெகட்டிவ் ஃபேமோ பாசிட்டிவ் ஃபேமோ, பட் ஃபேம் ஆக்கி விட்டுருச்சு ஒன்று. அது எனக்கு என் லைஃப்பில் அதான் நிறைய பேர் ஏன் உள்ளே போனால் இல்லை நெகட்டிவாக உள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ன வரைக்குமே பேசி, ஏன்னா இன்ன வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்குமே இப்போ நான் காலைல ஒரு வீடியோ போட்டேன்னா கமெண்ட்டில் பிக் பாஸ் இழுத்து அது இது பண்ணுற ஓட்டுறதா இருக்கட்டும் இல்லை பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு அது அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனால் எனக்கு நிஜமாவே வந்து அது இப்போ இங்கே இருக்கேன்னா பிக் பாஸ் ஒரு காரணம். அது அப்போ நான் மற்றதெல்லாம் ஒதுக்கி விட்டுலாம். என் லைஃப்பில் அது கரெக்டாக என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. அதனால அதில் ரெக்ரெட்டே இல்லை. யாராவது என்கிட்ட கேட்டால் கூட பிக் பாஸ் போகலாமான்னு கேட்பாங்க, கூப்பிட்றாங்க போகலாமான்னு, தாராளமாக போங்கன்னு தான் சொல்லுவேன். வெளில வரும்போது ஒரு ஃபேம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ. நெகட்டிவ் இருந்தால் இன்னும் ஒரு படம் 2 படம் அப்படியே மாறிடும், அவ்வளோதான். ஓகே, ஆனால் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இல்லை, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லைஃப் ரிக்ரெட்னு நீங்கள் நினைப்பீங்க? நம்ம மேரேஜ் பண்ணது கை தட்டிட்டேன். இல்லை மேரேஜ் பண்ணதுன்னா இப்போ ரன்னிங் மேரேஜ், லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டான். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நான் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா பேசியிருக்க முடியும். அவங்க வீட்டில் ஒய்ஃப் வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க வீடை மிஸ் பண்ணுறாங்க. நம்ம ப்ராப்பராக ஒரு மேரேஜ் பண்ணிருக்கோம் சொந்த பந்தம், அதை இப்போயும் அதை மிஸ் பண்ணுறாங்க. அது அந்த ரெக்ரெட் எனக்கு தோட்டிச்சு. மற்றபடி எனக்கு பிரச்சனை இந்த ப்ரொடியூசரு அவங்க ஒய்ஃப், ஆமா அது ஒரு கதை இருக்கு, அது ஒரு சோக கதை, நல்ல கதை. லோன் போட்டு தான் படம் எடுத்திருக்கான். அதாவது ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் இந்த பணத்தில், ஒரு வீடு கார் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு பதிலாக 20 வருஷத்துக்கு லோன் போட்டு படம் எடுத்திருக்கான். படம் ஓடுதோ இல்லையோ 20 வருஷம் லோன் கட்டணும். பின்னாடி பல கதை இருக்கும்போது ஒரு வீடு வாங்கி கார் வாங்கி இருந்திருக்கலாம், வாங்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். போய் படம் அதுதான் எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. என்னடா அது இவ்வளோ தைரியமாக இருக்காங்க, இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல வைக்க அதெல்லாம் தைரியமாக இருக்காங்க. ஏன்னா இது பெரிய விஷயம் சொல்லும் போதா சீரியஸா அது எல்லாம் அந்த சினிமா மேல அந்த அதுக்கு வந்து உங்க ஒய்ஃப் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா சப்போர்ட் பண்ணி நிக்குதுன்னா அப்ப அந்த பொண்ணு பிராக்டிகலா பார்த்தா முட்டாள்னா தான் அர்த்தம். இல்ல அவ்வளவு சப்போர்ட் இருக்காங்க படத்துல வர மாதிரி நமக்கு ரியல் லைஃப்ல இருக்காங்க. ஆமா பெரிய விஷயம். ஆமா. சோ இது இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமா இதுக்கு ப்ராஜெக்ட் நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு முழு காரணம் அவன் எடுத்த ரிஸ்க், அவங்க ஒய்ஃபும் அவனுக்குமான மனசு தான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.